Hi guys, welcome to the Soru Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாழைத்தண்டு கூட்டு பார்க்க போறோம். இந்த வாழைத்தண்டு கூட்டை வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் ஒரே பாத்திரத்துல எப்படி செய்யலாம்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். and இதோட பெனிஃபிட்ஸ் நான் வர சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. and இதை வந்து கிளீனிங் வந்து எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். உங்களுடைய எப்படி நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கிறோம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கட் பண்ணி மோர் கலக்கின தண்ணியில் வந்து போட்டு வச்சுன்னா அப்போ தான் வந்து கலர் மாறாத இருக்கிறோம். அண்ட் இது மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் அதை வந்து இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம அதனுடைய நார் வந்து எடுத்துடலாம். இந்த ஈஸியாக அது இந்த நார்லாம் வேணாம், எடுத்துடலாம். நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். இந்த நார்லாம் இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வாழைத்தண்டு வந்து ஸ்டொமக்குக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு. அண்ட் கிட்னியில் கல் இருக்கிறவங்க, கிட்னி பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இதை ஜூஸாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபேட் வந்து லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை ஜூஸாகவும் குடிச்சிடலாம். இதே போல் இதனோட நாரெலாம் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற நார்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் பாசிப்பருப்பு, நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறேன் வாழைத்தண்டு கூட சேர்த்து. பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை. இப்போ நம்ம பாசிப்பருப்பை வந்து கழுவி வச்சு நான் சின்னதாக பச்சை மிளகா, இது ஒரு 10 பச்சை மிளகா போல் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் காரம் இருந்தது நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாவும் போட்டுட்டா 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து பெரிய சைஸ் பூண்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் இது கூட வந்து மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால பெருங்காயமும் போட்டிருக்கேன். இப்போ இந்த வாழைத்தண்டை வந்து இதுலேருந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து போடலாம். வாழைத்தண்டு நம்ம எப்போ வந்து கட் பண்ணாலும் மோரில் தான் கட் பண்ணி போடணும். இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைத்தண்டில் வந்து தண்ணி கொஞ்சம் வரும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது சும்மா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தேவையான தண்ணி வச்சாச்சு. இது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். 2லேருந்து 3 விசில். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. வாழைத்தண்டை கட் பண்ணி நம்ம மோரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மோர் தண்ணி இதை வந்து நம்ம கீழே கொட்டாமல், இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம். பசங்களுக்கும் இது கொடுக்க வைக்கலாம். ரொம்ப நல்லது. எந்த சைட் எஃபெக்டும் இதில் இல்லை. அதனால் நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு வாட்டர். அதனால் நீங்கள் இது எல்லாரும் வேஸ்ட் பண்ணாத குடிங்க. இப்போ நம்ம குக்கரில் விசில் வச்சது 3 விசில் வச்சாச்சு. இப்போ விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ திறக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து தாளித்து போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு.
1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியணும். கடுகு பொரியுது. இப்போ 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகமும் நல்லா பொரியுது. 4 காஞ்ச மிளகா 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் ஊற்றிக்கணும். இப்போ சூப்பரான இது ரெடி ஆகிடுச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது தேவைப்பட்டால் இதில் வந்து தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பாசிப்பருப்பு போட்டு செஞ்சதுனால தேங்காய் வந்து தேவைப்படாது. நல்லா திக்காகவும் நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டு பூண்டு வத்தலோடு டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குங்க. ஆனஸ்டாக ரிவ்யூ சொல்லணும்னா உப்பு கொஞ்சம் எந்த கம்மியாக தெரியுது. நீங்கள் எப்படியோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. மற்றபடி செம்ம சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.